இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறைவார்த்தைகளின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. Do not sit in the seat of the scoffers. பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டாம். You don't be in the place where the scoffers are. பரியாசக்காரன் என்பவன் யார்? Who is a scoffer? நீதிமொழிகள் 21:24 இப்படி சொல்கிறது. Proverbs 21:24 says like this. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தியான சிரத்தோடே நடக்கிறான். ஸ்காஃபர், பரியாசக்காரன். Scoffer. ஆனால் இருதயத்தில் ரொம்ப அகந்தையும் இடும்பும் உள்ளவன். And he has lot of pride and arrogance in his heart. அவனுடைய பார்வையில் அவன்தான் புத்திமான். And he says that he is the wise man. இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் என்ன செய்கிறார்களா? What do these such as scoffers do? நீதிமொழிகள் 29:8 பாருங்கள். See Proverbs 29:8. பரியாசக்காரர்கள் நகரத்தை தீ கொளுத்தி விடுகிறார்கள். It says the scoffers they set fire to the city. பரியாசக்காரர் தங்கள் நகரத்திற்கு தீயை கொளுத்தி விட்டு விடுகிறார்கள். The scoffers they inflame the city. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் In a particular village, ஒரு நாள் ஒரு பெண் கடைக்கு போனாள். one day a girl went to the shop. அப்பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு 4 பேர் இந்த பரியாசக்காரர்கள் என்ற பெயர் உள்ளவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். And on the way there were 4 fellows, the scoffers, they were seated. அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். When they looked at this girl, they mocked at her and they scoffed her. அந்த பெண் திரும்பி போய் தன் பெற்றோரிடம் சொன்னாள். This girl went back to her home and told her parents. அவர்களுக்கு கோபம் வந்தது. And they got angry. அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு சொன்னார்கள். They told their friends. நண்பர்கள் சொன்னார்கள். And the friends told them, பத்தியா நம்ம தாழ்ந்தது குலமா தாழ்ந்த ஜாதியா இருக்கிறதுனால இந்த உயர்ந்த ஜாதி பையங்க இப்படி நம்ம பிள்ளையை கேலி செய்து விட்டார்கள். They said, see, because we belong to a low caste, all these high caste 4 boys, those boys, they mocked at this girl. அந்த எண்ணம் அந்த கிராமத்தில் உள்ள யாருக்குமே கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி யாருக்குமே கிடையாது. Till then such thought that there is low caste and the high caste, it was never there in the village. இந்த 4 பேர் பரிகாசம் செய்ததினால், but because these 4 boys mocked at this girl, இந்த பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. a big problem came up. ஒரு கிராமம் அல்ல, not one village, கணக்கற்ற கிராமங்கள் அக்னியில் அழிந்து ஒளிந்தன. but multitude and numerous villages were set on fire. பரியாசக்காரன் நகரத்தை தீக்கொளுத்தி விடுகிறான். Because the word of God says, as the scoffer inflames the city. நாம் அவர்களை விட்டு விலகுவோம். Let us move away from such people. இது பாமர உலகில் நடக்கும் ஒரு காரியம். This is what is happening in this world. ஆன்மீக உலகிற்கு வாருங்கள். Let us come to the spiritual world. அங்கே பரியாசக்காரர் எப்படி இருப்பார்களா? How will the scoffers be there in the spiritual world? ஆபகுக் 2:4 சொல்கிறது. In Habakkuk 2:4, இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. it says that he who is a proud man, his heart is not right before God. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். It says the just shall live by faith. வேதம் சொல்கிறது. The word of God says, அகந்தை உள்ளவன் அகங்காரம் உள்ளவன் பரியாசக்காரன். the proud man, the haughty man, the arrogant man is a scoffer. ஆன்மீக உலகில் பரிகாசக்காரர்கள் உண்டு. There are scoffers in the spiritual world. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What do they say? ஐயா இயேசுநாதர் திரும்பி வருவார் என்று சொல்வதெல்லாம் சுத்த போய். He says, they will say, it's all a lie that Jesus Christ will come back. அவர் எங்கேயா வர போறாரு? How will he come? Where will he come? நம்ம இஷ்டப்படி நடக்கலாம். We can walk as we want. என்று நமக்குள்ளே பரிகாசம் சொல்லுகிற மக்கள் உண்டு. And there are people who just mock and scoff at. டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் இதை குறித்து எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார். When Dr. Billy Graham wrote about this in his book, அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய எரிமலை உண்டாம். he said
that in United States of America, in a certain place there is a volcano. ஆனால் பல வருடங்கள் அதில் எரிமலைக்குள்ள அந்த குழம்பு வரவே இல்லை. But for many years that volcanic mountain was not active. அதன் மேல் அப்படியே பனி மூடி இருந்தது. And it was covered on the top by snow. ஆனால் திடீரென்று ஒரு நாள் விஞ்ஞானிகள் அறிக்கை கொடுத்தார்கள். But all of a sudden one day the scientists made a report. இந்த எரிமலை கொந்தளிக்க போகிறது. They said the volcano is going to become active. ஆகவே அதன் அடிவாரத்தில் தங்கியிருக்கும் மக்களே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். And therefore all the people who are living at the bottom of the mountain, please escape and run away from this place. எல்லாரும் ஓடி விட்டார்கள். All the people ran away from the place. ஒரே ஒரு மனிதன் சொன்னார். But only one man, he said like this. இந்த மலையை நான் எத்தனை வருஷம் அறிந்திருக்கிறேன். He said, oh, I know this mountain for so many years. இங்க தான் இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்திருக்கேன். You see, I have brought up my cattle, the cows and the sheep only here. இந்த நல்ல நாயெல்லாம் இங்க தான் வளர்ந்தது. All my good dogs, you know, I brought them up here. பைத்தியக்கார பசங்க. All these foolish fellows. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. Nothing will happen. இந்த மலையை பற்றி எனக்கு தெரியாதா, இந்த விஞ்ஞானிகளுக்கு தெரிய போகிறது. What do these fellows know about this mountain that I do not know about it? போலீஸ்காரர்கள் வந்து கெஞ்சினார்கள். The police people came and begged him. முடியாது என்றார். He said, no, no, I'm not going. அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் And a certain time when which they have told, எரிமலை குழம்பை கக்கியது. the volcanic mountain became active and there was a lava flowing down. ஒரே வினாடியில் அவரும் அவருடைய ஆடு மாடுகளும் அழிந்து ஒளிந்தன. And in one moment he and his cattle, everything was perished. எனக்கு அன்பானவர்களே, My beloved people, துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம். we don't want the counsel of the wicked people. அன்றாட உலக வாழ்க்கையிலும் வேண்டாம், ஆன்மீக வாழ்க்கையிலும் We வேண்டாம். don't want that in the worldly way, we don't want it in the spiritual world also. உலகத்தில் உள்ள பாவிகள் கையாளும் முறைகளும் நமக்கு வேண்டாம், ஆன்மீக உலகத்தில் உள்ள பாவிகள் சொல்லும் நயமான வார்த்தைகளும் வேண்டாம். We don't want the ways of the sinful people in the world, we don't want their ways also in the spiritual world. பரியாசக்காரரோடு நமக்கு உறவு வேண்டாம். We don't want to have anything to do with the scoffers. நாம் ஆன்மீக உலகிலும் பரியாசக்காரரை உதறி தள்ளுவோம். We will leave away and remove from these scornful people in the spiritual இந்த world. அறிவுரை சொல்லும் ஒரு பழைய பாடலை பாட போகிறேன். There is an old song which gives us an இது advice நல்ல on this. கைதட்டி பாடலாம். You can just clap your hands and sing. உந்தன் சுயமதியே நெறியண்டுகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. குற்றர்தம் ஆலோசனை படியே தோடன் திட்டமதாய் நடவாதே, தீய கெட்ட வழியில் நில்லாதே, அது தீதே, அது தீதே. உந்தன் சுயமதியே நெறியந்துகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சக்கந்தக்காரர் இருக்கும் இடத்தோறு மிக்க இருக்க நண்ணாதே, அவர் ஐக்கியம் நலம் என்றெண்ணாதே, அதொண்ணாதே, அதொண்ணாதே. உந்தன் சுயமதியே நெறியந்துகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. நான் ஏனும் எண்ணமதால் பிறரை அவமானிப்பது வெகு பாவம், அதின் மேல் நிற்குமே தேவ கோபம், மனஸ்தாபம், மனஸ்தாபம். உந்தன் சுயமதியே நெறியந்துகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. நமக்கு துன்மார்க்கர் ஆலோசனை வேண்டாம். We don't want the counsel of the wicked people. பாவிகளுடைய வழிகள் வேண்டாம். We don't want the ways of the sinners. பரியாசக்காரர் தீ கொளுத்தும் இடத்தில் நாம் இருக்க We வேண்டும். don't want the place where the scoffers are going to set ஐயா, fire. நாம் செய்ய வேண்டியது என்ன? What is that we have to do? இதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். I want to shortly tell you and want to close this. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. Be satisfied, meditate on the word of God. அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானி.
meditate on the word of God day and night. எதற்கையா வேதத்தை தியானிப்பது? Why should I meditate on the word of God? இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. Because the word of God is God's word. அவர் என்ன பேசினாரோ அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். Whatever he spoke, people have written here. லூக்கா 6:45 சொல்கிறது, Luke 6:45 says, ஒரு மனிதன் நல்ல மனிதனாய் இருந்தால் if a man is a good man, நல்ல வார்த்தைகளை பேசுகிறான். he will speak good words. கெட்ட மனிதனாய் இருந்தால் If he is an evil man, கெட்ட வார்த்தைகளை he பேசுகிறான். will speak evil words. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the abundance of heart, the mouth will speak. ஆகவே ஒரு மனிதனுடைய வார்த்தையை வைத்து அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை நாம் கண்டுபிடித்து விடுகிறோம் அல்லவா? So we can find out what kind of a man he is from his own words. டெல்லியில் In Delhi, திருமூர்த்தி பவன் என்ற இடம் உண்டு. there is a place called Tinmurti Bhavan. அங்குதான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு முன்னாள் இந்திய பிரதமர் வாழ்ந்தார். That is where the Prime Minister of India, Jawaharlal Nehru, he was living. அவருடைய வார்த்தைகளில் ஒன்றை இங்கு எழுதி போட்டிருக்கிறார். They have inscribed one of his sayings. அவர் சொல்லுகிறார், He says, இந்திய மக்கள் என்னை நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்பினால் if I want the Indian people to remember me, அவள் என்ன நினைவு கூற வேண்டும் தெரியுமா? do you know what I want them to remember about me? இந்தியாவையும் இந்திய India. மக்களையும் உண்மையாக நேசித்த ஒரு மனிதன் என்று அவள் என்னை நினைவு கூறுவதையே நான் விரும்புவேன். I want them to remember that I was a man. I am a man that who have loved India and the Indians. அவருடைய அன்பை அது வெளிப்படுத்துகிறது அல்லவா? Does it not show his love towards India? அவருடைய அன்பு நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது அல்லவா? Does his not love bring tears in our eyes? அதுபோல வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இந்த வார்த்தையை சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Like that, when we read the word of God, we know what kind of a God we have. எப்படிப்பட்டவர் அவர்? What kind of a God is he? ஏசாயா 53:10 வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். இங்கே தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையில் தொங்கும் காட்சி விவரிக்கப்பட்டிருக்கிறது. The scene of the Son of God hanging on the cross is described here. பரிதாபமாய் தொங்குகிறார். You know, he is just very pathetically hanging there. தலையில் முள்முடி, He is wearing the crown of thorns in his கைகளில் head, ஆணிகள், and the nails in his hands. விலாவில் காயம், And there is a wound here on the side. முதுகிலும் வாரினால் அடிபட்ட காயம், And even at the back, he is bruised because of whipping. கன்னமெல்லாம் அடியினால் வீங்கி இருக்கிறது. Because people slapped him, you know, his cheeks were swollen. ஏசாயா 52:14 சொல்கிறது, Isaiah 52:14 says like this. நாம் அவரை பார்க்கும் பொழுது When we look at him, விரும்பத்தக்க ரூபம் இல்லை. you know, he was not a beautiful person. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது. His visage was marred. ஐயோ பரிதாபமாய் இருக்கிறது. You know, it is such a pathetic sight. ஏசாயா 53:2 கூட அப்படித்தான் சொல்கிறது. The same thing is told in Isaiah 53:2. பரிதாபமாய் அவர் தொங்குகிறார். He is hanging there அவர் helplessly. நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. Bible says that he was bruised. யாரால் தேவகுமாரன் நொறுக்கப்பட்டார்? Who bruised this Son of God? தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். God bruised Jesus Christ. எதற்காக? Why? ஏசாயா 53:5 சொல்கிறது, Because Isaiah 53:5 says, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், he says he was bruised for our iniquity. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், He was wounded for our transgression. துன்மார்க்கருடைய ஆலோசனை நிமித்தம், Because of the evil counsel of the wicked people. பாவிகளுடைய வழிகளின் நிமித்தம், Because of the evil ways of the sinners. பரியாசக்காரருடைய பரியாச வார்த்தைகளின் நிமித்தம், Because of the mocking words of the scoffers. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனைகளுக்காக அவர் வேதனைப்பட்டார். Because of all the pains and the sufferings that we have had, he suffered. அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் சிறுவன் ஒருவன் விளையாடிக் கொண்டிருந்தார். In a certain place in United States of America, a small boy was playing. பூக்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். He was so happy looking at the flowers. திடீரென்று அவன் பின்னால் ஒரு ராட்டில் ஸ்னேக் என்ற பயங்கர பாம்பு தோன்றியது. All of a sudden, a poisonous snake, rattlesnake, appeared behind him. அது ஒரு தடவை ஒரு மனிதனை கொத்தினால் போதும், அவ்வளவுதான் மரணம். If the rattlesnake stings a person once, the person will die. அந்த சமயத்தில் அந்த வழியை ஒருவர் கடந்து போனார். At that time, a man was just passing by. அவர் இந்த காட்சியை பார்த்தார். When he saw this sight, என்ன செய்வதென்று தெரியவில்லை. he didn't know what to do. பாம்பு மிக நெருக்கமாய் போய்விட்டது. And the snake was very, very near to this boy. குழந்தையோ அது அறியாமல் விளையாடிக் And கொண்டிருக்கிறது. the child did not know that the snake was குழந்தை there. கூப்பிட்டும் பயனில்லை. And there was no use that he was calling the எனவே child. குழந்தைக்கும் பாம்புக்கும் நடுவில் அவர் பாய்ந்தார். And therefore he just went and fell between the child and the snake. பாம்புக்கு கோபம் வந்தது.
And the snake got angry about this man. பலமுறை அவரை கொத்தியது. It stung him many times. அந்த சமயத்தில் தான் குழந்தையின் தகப்பனார் ஓடி வந்தார். At that time only the father of the child ran and came there. குழந்தையின் உயிர் மீட்கப்பட்டது. And the child was saved. ஆனால் அந்த மனிதனுடைய உடலோ முழுவதும் மாறியது. But the body of the man was totally changed. நீல நிறமாய் மாறியது விஷத்தால். Because of the poison it became bluish. ஆகவே தான் வேதம் சொல்கிறது. That is why Bible says இயேசு குற்ற நிவாரண பலியாக அங்கே தொங்கினார். Jesus hung there for our sake. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். He took all our infirmities. நம்முடைய அக்கிரமங்களை மீறுதல்களை ஏற்றுக்கொண்டார். He took away all our transgressions. கவலைப்படாதிருங்கள். Do not be worried. துன்மார்க்கருடைய ஆலோசனையிட்ட நாட்டில் நீங்கள் நடந்திருக்கலாம். Maybe you have walked in the counsel of the wicked people. பாவிகளுடைய வழிகளில் நடந்திருக்கலாம். Maybe you have walked in the way of the sinners. பரியாசக்காரர் இருந்த இடத்தில் இருந்திருக்கலாம். Maybe you are seated in the seats of the scornful people. ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி. But today there is a good news for you. அருள்நாதரை நோக்கி பாருங்கள். Look at the Lord Jesus Christ. எனக்காகவே அவர் இந்த பாடுகளை அனுபவித்தார் என்று நம்புங்கள். Believe that he suffered all these sufferings just for my sake. வேதம் சொல்லுகிறது. The Bible says கர்த்தர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். whatever he wishes it prospers because of his hands. உங்கள் கை செய்வதெல்லாம் வாய்க்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you so that whatever you do it will prosper. உங்கள் வேதனைகளை மாற்றுவார். He will change all your sorrows. ஐயா எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார்? You will ask me, why was he bruised? மத்தேயு 8:17 சொல்கிறது. Matthew 8:17 says அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு himself took cover our நம்முடைய infirmities நோய்களை சுமந்தார். and he bore our sickness. நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு காட்சி உண்டு. There is a particular scene which I always remember. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிக சுகவீனமாய் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். Nearly 20 years back the great man Anna Durai was in the hospital. அப்பொழுது தலைவர் காமராஜ் போன்ற பெரியோர்கள் அவரை காண வந்தனர். At that time leaders like Kamaraj and others went to see him. அவர்கள் அவரிடம் கேட்டனர். And they asked him, ஐயா sir, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது? how is your health? How are you? அவர் ஒன்றும் சொல்லவில்லை. He could not say anything. இரண்டு கண்களால் தன் இரண்டு கைகளையும் பார்த்தார். He just opened his two eyes and looked at his hand. இரண்டு கைகளிலும் ஏராளமான ஊசிகள். And in both the hands there was so many needles and injections. அவருடைய பார்வையில் வலியை என்னால் தாங்க முடியவில்லை. You know, in one side he was able to express, I cannot bear this agony. ஐயா அந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை. Oh, I cannot bear this agony. எனக்கு அன்பானவர்களே, My beloved people, இன்று நீங்களும் கூட அப்படி தவிக்கலாம். maybe you are also like this today. இன்று வேதனையில் நீங்கள் வந்திருக்கலாம். Maybe you have come with lot of suffering. உங்களுக்காகவே, For your sake, உங்கள் பாடுகளுக்காக, for your suffering, உங்கள் பலவீனங்களுக்காய், for your weakness, உங்கள் நோய்களுக்காய் for your diseases. அவர் சிலுவையில் வேதனை அடைந்தார். He was suffering on the cross. ஐயோ உடல் முழுவதும் காயம். His whole body was bruised உங்களுக்காக. for your என் suffering. தேவனே, My God, என் தேவனே, my God, ஏன் என்னை கைவிட்டு why have you forsaken me? என்று அவர் கதறினாரே. He was crying like இன்று that. நீ கதறும் பொழுது When you cry அவர் today, கேட்டே ஆக வேண்டும். he will certainly listen to you. நிச்சயமாய் உனக்கு கேட்பார். He will certainly listen to you. ஒருவேளை வறுமை உன்னை வாட்டலாம். Maybe poverty will be troubling you. வேதம் சொல்கிறது. The Bible says, 2 கொரிந்தியர் 8:9 2 Corinthians chapter 8:9, அவர் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவராய் இருந்த பொழுது because though he was a very rich person, நமக்காக தரித்திரரானார். he became poor for our sake, நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படிக்கு. that we will become rich people. கவலைப்படாதீர்கள். Do not be dismayed. ஒரு நண்பர் ஒருவருடைய சகோதரி இறந்து போனார்கள். A sister of a friend, she died. அவர் சொன்னார், வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கள் பிரதர். And she said, brother, please come and pray. நான் போனேன். I went there. சடலப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சடலத்தை உற்று நோக்கினேன். I just looked at the body that was kept in the coffin. எப்படிப்பட்ட விதத்தில் மரணம் அடைந்திருந்தாலும் மரித்த பிறகு அந்த முகத்தில் ஒரு அமைதி காணப்படும். ஆனால் இந்த முகத்தை பார்க்கும்போது திடுக்கிட்டேன். ஒரே வேதனை. But when I saw the face of this person, I was shocked because there was so much pain. என் நண்பர் சொன்னார், My friend told me, அவள் புருஷன் குடித்தே எல்லாவற்றையும் அழித்தார். her husband drank everything and spoiled everything. ஊரெல்லாம் கடன் வாங்கி 4 பிள்ளைகளை காப்பாற்றினார். He got debts from all over the city, and then she was able to bring the 4 children. சாப்பிடாமலேயே இறந்து போனார். And she was never able to eat, and she died. எனக்கு அன்பானவர்களே, My beloved people, கடன் தொல்லை உங்களை வாட்டுகிறதா? maybe you have lot of debts. கவலைப்படாதீர்கள். Don't be worried. கர்த்தருக்கு சித்தமானது அவரால் வாய்க்கும். Whatever he wants to do, he will prosper you. இன்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Tonight he is going to bless you. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever he does, it shall prosper. எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
Who does all these things? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதவன், The man who does not walk in the பாவிகளுடைய counsel. வழியில் நில்லாதவன், The man who does not stand in the ways of the sinners. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் The உட்காராதவன். man who does not sit in the place of the அதே scoffers. சமயத்தில் வேதத்தை இரவும் பகலும் தியானித்து உண்மையான அருள்நாதர் யார் என்பதை கண்டு கொள்கிறவன். But meditates and loves the word of God day and night and knows who this dear Lord Jesus Christ இந்த இரவு is. நீங்கள் சுலபமா இதை செய்யலாம் அல்லவா? Can you not do it easily tonight? இன்று ஒரு தீர்மானம் செய்யுங்க. Why don't you make a decision எனக்கு tonight? இந்த மூன்றும் வேண்டாம், I don't want these three things. எனக்கு ஒன்று வேண்டும். I just want only one thing. சிலுவையில் தொங்கிய அருள்நாதரை பற்றிய விளக்கம் வேண்டும். I want the explanation about the Lord Jesus Christ, my loving God, who died on the cross of அவருடைய Calvary. ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஐயா, I want his blessings. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு I வேண்டும் want his blessings. என்று கேட்பீர்களா? If you ask like that, என்று tonight, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். the Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. இனிமேல் From now onwards, இன்று இரவு முதல் from tonight onwards, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. whatever you do will prosper. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். என் செல்ல பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறார்கள். நான் அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக செய்வேன் என்று சொல்லி உங்களை மனதார ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறார். அவர் கரங்கள் உங்களை உயர்த்துவதை உணர்வீர்கள். இன்று முதல் அதை அனுபவிப்பீர்கள். அவரை நம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்ற வசனத்தின்படி மது நிழலில் தங்கும்படி மது பிள்ளைகளுக்கு கிருபைத்தார். ஆண்டவனே, இந்த நிழலிலே ஒரு பிசாசும் வரக்கூடாது, வராது. உனக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவமும் வராது. உனக்கு ஸ்தோத்திரம். ஒரு இழப்பும் வராது. உனக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவறான குற்றம் சாட்டுதல் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாழ்வில் குறைவு வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தோற்றுப்போகும் நிலைமை வராது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அது வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிப்பதற்காக ஸ்தோத்திரம். எதை கட்டி எழுப்ப வேண்டுமோ அதை எளிதாக கட்டி எழுப்ப அவர்களுக்கு கிருபை தார சுவாமி. எந்தெந்த குடும்பத்திலே மது பிள்ளைகளுடைய உதவி தேவையோ உதவி செய்யும் பொழுது அந்த குடும்பம் கட்டப்படுவதை அவர்கள் காணட்டும். பண பிரச்சனைகளை மது பிள்ளைகளை விட்டு நீக்கிப்படும். செழிப்புள்ள காலங்களை அனுபவிக்கும்படி கிருபை செய். மது வார்த்தையின்படி நடக்க வாழ அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. மது வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்ற நிலைமையில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் சிலரை பார்க்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களை தீர்க்கதரிசிகளாக உபயோகப்படுத்தும் ராஜா. அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்யும். சுகவீனம் எல்லாம் மறைவதாக விரைவில் அவர்களை ஆரோக்கியத்தினால் நிரப்பி செழிக்க செய்யும். நீர் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.